ஸோ சப்ளாட் அப்படின்ற மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஃபிகர் இருக்குன்னா அந்த ஃபிகரில் வந்துட்டு நான் வந்து ஒன்றுக்கு மேலே 2 or 3 4 எத்தனை வேணா வச்சுக்கலாம். அத்தனை நான் கிராஃப் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ சப்ளாட் அப்படின்ற மெத்தட் போகலாம். இது வந்து நம்ம ஒரே ஃபிகரில் நிறைய கிராஃப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு போய் எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். ஸோ அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட சின்டெக்ஸ் என் ரோஸ் இன் காலம் சின்டெக்ஸ் நம்ம தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அந்த பேக்கேஜ் எல்லாம் இம்போர்ட் பண்றேன். மேட்ப்ளாட் லிப்ன்றது அதுக்கடுத்து என்ன இம்போர்ட் மாடியூல் நேம் என்னதுன்னா எனக்கு வந்து பை பிளாட்டா. ஸோ பை பிளாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன அலைஸ் நேம் கிரியேட் பண்றேன். ஷார்ட் ஃபார்ம்ல எடுத்து கொடுக்குறேன். பிஎல்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு இதில் வந்து நேம்ஸ் கொடுக்குறேன். ஸோ நேம்ஸ் வந்து என்னதுன்னா ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ண அதுக்கடுத்து வந்து மார்க்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ 87 58 ஸோ 60 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஃபிகர் வந்து ரெடி பண்றேன். ஃபிகர் வந்து எனக்கு என்ன பிஎல்டி டாட் ஃபிகர்ன்ற மெத்தட்ல என்ன பண்றேன்னா நம்ம வந்து ஃபிகரோட சைஸ் வந்து நான் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அது வந்து என்னன்னா பிக் சைஸ் கொடுத்துட்டு அதுல வந்து என்ன நமக்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அது வந்து 9,3 என்ற சைஸ்ல இருக்கணும்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்றேன்னா வந்துட்டு சப்ளாட் ரெடி பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஏடி சப்ளாட் இருந்து நமக்கு தெரியும். சப்ளாட் வந்து என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ரோ. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோ மென்ஷன் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு வரணும் அப்படின்றதால ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். மொத்தம் 3 இமேஜ் ஒரு பர்டிகுலர் ஃபிகர் நான் பேஸ் பண்ணுறேன். அப்போ 3 காலமா வேணும். 3 காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா இந்த பர்டிகுலர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வேணும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்றேன்னா பிஎல்டி டாட் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றேன்னா நான் வந்து பார் சார்ட் எனக்கு வேணும்ன்றத நான் நினைச்சு பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சில் ஒய் ஆக்ஸ் கொடுப்பேன். ஸோ எக்ஸ் ஆக்சில் எனக்கு நேம்ஸ் வேணும். அதுக்கடுத்து ஒய் ஆக்சில் எனக்கு வந்து மார்க்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் கலர் கொடுப்போம். ஸோ கலர் வந்து என்னதுன்னா எனக்கு வந்து கிரீன் கலர்ல வேணும் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்றேன். கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்றேன் இன்னொரு பர்டிகுலர் கிராஃப் ரெடி பண்ணுறா பிஎல்டி டாட் சப்ளாட் ரெடி பண்றேன். ஸோ சப்ளாட்ல வந்து முன்னாடி நம்ம என்ன பண்ணா ஒன்னு கொடுத்த ஃபர்ஸ்ட் ரோ அது மாதிரி 3 காலம் இதுல செகண்ட் இண்டெக்ஸ் நம்பர். சரிங்களா? இதுல வந்து என்னன்னா நான் வந்து பிஎல்டி டாட் ஸ்கேட்டர் அப்படின்ற கிராஃப் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன் அதுல எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்றோம் ஒய் ஆக்சிஸ் என்னவா இருக்கும்னா மார்க்ஸா இருக்கும்னு சேவ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு அது க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து வந்து திருப்பி வந்து இன்னொன்று ரெடி பண்றேன். ஸோ பிஎல்டி டாட் திருப்பி சப்ளாட் கொடுக்குறேன். சப்ளாட்ல வந்து என்னன்னா எனக்கு வந்துட்டு என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் 3 காலம் இருக்கும். 3வது இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு வரணும்னு கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து எனக்கு என்ன பிஎல்டி டாட் பிளாட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்றேன் இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வேணும் நேம்ஸ்ன்றது வேணும். ஒய் ஆக்சிஸ் என்ன வேணும் மார்க்ஸ்ன்றது வேணும். ஸோ கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணா அடுத்து வந்துட்டு ஸோ இந்த பர்டிகுலர் கிராஃபுக்கு வந்து நான் ஒரு டைட்டில் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணா ஸோ பிஎல்டி டாட் சப் டைட்டில் கொடுத்துட்டு ஸோ இதுக்கு என்ன பீட வைக்கிறேன்னா ஸோ சப்ளாட் மெத்தட் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து என்ன பண்ணா இது வந்து வியூ ஆனால பிஎல்டி டாட் ஸோ ஷோன்ற மெத்தட் கொடுத்துறேன். எனக்கு வந்து வியூ ஆனதுக்காக இப்போ என்ன பண்ணேன்னா எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, நமக்கு வந்து அந்த ஈக்குவலான கிராஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா நான் வந்து எனக்கு வந்து என்னன்னா 131 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் 3 காலம் மொத்தம் 1 2 3 காலமா இருக்கு. ஒரு ரோ தான் இருக்கு. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பார் சார்ட் வேணும். ஸோ பார் சார்ட்ல என்ன பண்ணிக்கலாம் நான் கலர் கொடுத்தேன். கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். மொத்தம் 3 பேருக்கு கொடுத்ததுனால ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன நேம் எடுத்துக்கிச்சு. ஒய் ஆக்சிஸ்ல அவங்க எடுத்த மார்க்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஸோ அது ஸ்கேட்டர் வந்து பிளாட் பண்ணிருப்போம். ஸோ ஸ்கேட்டர் இதுதான். ஸோ இதுல வந்து என்னன்னா நம்ம வந்து 3 பேரு ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இருக்கு. ஸோ இது வந்துருச்சு. அது லைன் கிராஃப் நம்ம லைன்ல தான் வரும். ஸோ பிளாட் நம்ம லைன்ல தான் வரும். ஸோ நமக்கு என்னன்னா 3 பேரோட மார்க்கும் வந்து எடுத்தவங்க மார்க் வந்து அந்த மாதிரி நமக்கு என்னன்னா லைன் கிராஃப்ல வந்து அவுட்புட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சப்டைட்டில் கொடுத்தோமா அது வந்து என்ன ஆகுதுன்னா அங்க கொடுத்தது வந்து எனக்கு டைட்டிலா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து சப்ளாட் அப்படின்ற மெத்தடோட example. So thanks for watching this video.